வெற்றிலை. இதோட ரகசியம் மட்டும் தெரிஞ்சுன்னா நீங்கள் தினமுமே இந்த வெற்றிலையை சாப்பிடுவீங்க. அப்படி என்ன ரகசியம் இருக்குது? வெற்றிலையை சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிட்டா என்ன நல்லது நடக்கும், என்ன உடலில் கெட்டது நடக்கும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். தினமும் நீங்கள் வெற்றிலை சாப்பிடுவீங்களா? இல்லை ஏதாவது விருந்து விசேஷம் இந்த மாதிரி போனால் வெற்றிலை சாப்பிடுவீங்களா? வெற்றிலையை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெற்றிலையோட மருத்துவ குணம், வெற்றிலை சாப்பிட்றதுனால என்ன நடக்கும், வெற்றிலையோட ரகசியம் என்ன, முழுமையான விஷயத்தையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். வெற்றிலை அப்படிங்கிறது பாருங்களேன், ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. சளி, இருமல், ஏன் தொண்டை வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கிருமி நாசினியாக வெற்றிலை செயல்படுது. இந்த வெற்றிலையில் பாருங்கள், இரும்பு சத்து, கால்சியம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அமைஞ்சிருக்கு. இது பசியை தூண்டுது, மலச்சிக்கலை நீக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா இந்த வெற்றிலை அமைஞ்சிருக்கு. வெற்றிலையை தினம்தோறும் போடுறதுனால நாடி நரம்புகளை வலுப்படுத்த முடியும். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு பால் சுரப்பை இதனால் அதிகரிக்க முடியும். பல மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த சிறப்பு வாய்ந்த வெற்றிலை. அப்படி சிறப்பு வாய்ந்த வெற்றிலையோட முக்கியமாக இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கணும். செரிமானம் மற்றும் ஜீரணத்துக்கு இது எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தா, நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை மென்று சாப்பிட்றதுனால ஜீரண அமிலங்களை அதிகமாக சுரக்க செய்ய முடியும். இந்த ஜீரண அமிலம் அதிகமாக சுரந்தால் உணவை எளிதாக செரிக்க வைக்க முடியும், மலச்சிக்கலை இதனால் தீர்க்க முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இந்த வெற்றிலை. அதனால தான் பாருங்கள், விசேஷங்களையோ விருந்துகளையோ கூட சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த தாம்பூலம் வைக்கிறத இன்னைக்கு வரைக்குமே ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சளி மற்றும் இருமலுக்கு இது எப்படி சிகிச்சையாக உதவுது அப்படின்னு பார்த்தா, இந்த வெற்றிலை சாரோட தேன் இல்லைன்னா மிளகு சேர்த்து சாப்பிடுவதால் இந்த சளி பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபட்டு வெளிவர முடியும். அதுவும் நெஞ்சு சளி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இது நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு. அதே போல் இருமலுக்கு சிறப்பு வாய்ந்த தீர்வாக வெற்றிலை விளங்குது. குழந்தை வெற்றிலையோட துளசி இலையை கசக்கி சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தீராத சளியுமே குணமாக்கும். அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் கொண்டது தாங்க இந்த வெற்றிலை. வாய்ப்புண் மற்றும் வாய் துர்நாற்றத்தை இது எப்படி போக்குது அப்படின்னு பார்த்தா, வெற்றிலை பொதுவாகவே வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். பாக்டீரியாவை அழிச்சு வாய் துர்நாற்றம் மற்றும் வாய்ப்புண் இருக்கு இல்லையா, இந்த வாய்ப்புண்ணுக்கெல்லாம் முழு நிரந்தர தீர்வு, வாய்ப்புண் பிரச்சனைக்கு சிறப்பான தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த விஷயமா இந்த வெற்றிலை பார்க்கப்படுது. அதே போல் இது ஆற்றல் மற்றும் வலி நிவாரணியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட உடலுக்கு வெப்பத்தை உண்டாக்கி நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி இந்த வெற்றிலை. வெற்றிலை இலைகளை வெப்பப்படுத்தி நம்ம உடலில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்து வருவதால் அந்த வலிகளோட தன்மை குறையும், வலியிலிருந்து விரைவில் விடுபட முடியும். அதே போல் வெற்றிலையை சூடுபடுத்தி ஏதாவது அடிபட்டிருக்கு, வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதை வச்சு ஒத்தடம் கொடுக்கறதுனால வலி வீக்கம் ரெண்டுமே குறையும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வலி நிவாரணியாக இந்த ஒரு வெற்றிலை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது மருந்தாக பயன்படுதுங்க. நீங்கள் தினம்தோறும் வெற்றிலையை போடுறதுனால உடலில் அவ்வளவு அதிசக்தியை பெற முடியும். ஆண்மைக்குரிய நீக்கவும் பயன்படுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்கிறதுக்கும் இந்த வெற்றிலை ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் நச்சு நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகவும் இந்த வெற்றிலையை சாப்பிட்றதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அது எப்படின்னா, காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் கொழுந்து வெற்றிலை இருக்கு இல்லையா, அந்த கொழுந்து வெற்றிலையை எடுத்து மிளகு சேர்த்து சாப்பிட்டு வருவதால் உடலோட மெட்டபாலிசம் நீங்கள் அதிகரிக்க முடியும். உடலில் மெட்டபாலிசம் அதிகமானால் உடலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்ற இந்த ஒரு வெற்றிலை உதவியாக இருக்குது. இந்த வெற்றிலையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்போ வெற்றிலையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றிலையை எடுத்து கழுவிட்டு தொடச்சிட்டு அதோட காம்பு இருக்கு இல்லையா, அதோட காம்பு, நுனி, அது மட்டும் இல்லாமல் நடு நரம்பு இருக்கும் பாருங்கள், அதை மூணையுமே நீக்கிடணும். காம்பு, நுனி மற்றும் நடு நரம்பை நீக்கிட்டு பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது.
அதே போல் இந்த மஞ்சள் நிறத்தில் ஒரு சில வெத்தலைலாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வெத்தலையும் அழுகிய பூ வெத்தின வெத்தலையும் நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. இது ரெண்டையும் தவிர்க்கணும். நீங்கள் இந்த மாதிரியான வெத்தலையை சாப்பிட்டுட்டதுன்னா கண்டிப்பாக உடலில் உபாதைகள் வரும். ஒரு சிலர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் வெத்தலை சாப்பிட்டா சேரலை, வெத்தலை சாப்பிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு புரளி கிளப்பியிருக்காங்க. மற்றபடி வெத்தலையால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல வெத்தலையை காம்பு நுனி நரம்பை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ சொன்ன எல்லா பிரச்சனைக்குமே முழுமையான தீர்வை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால கண்டிப்பாக பெற முடியும். தரமான வெத்தலையை சாப்பிடுங்க. தரமற்ற வெத்தலையை சாப்பிட்டா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். மற்றபடி வெத்தலையில் பாதிப்பு தரக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஜீரணத்தை மேம்படுத்துது, வயிற்று வலியை குறைக்குது, இருமல் மற்றும் சகிச்சுக்கு சிறந்த ஒரு மருந்தாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வெற்றிலை இலைகள் அதிகமாக கொண்டிருக்கிறதா நம்பப்படுது. பல வழியிலுமே வெற்றிலை இன்னுமே பயன்படுத்தா வருது. இந்த வெற்றிலை இலை பாக்கு, சுண்ணாம்பு மற்றும் கசகசா போன்ற பொருட்களோடு சேர்த்து மெல்லுவதால் நம்ம உடலில் சில மாற்றங்களை பெற முடியும். சூடாகவோ அல்லது குளிராகவோ வெற்றிலை இலைகளை சாப்பிடக்கூடாதுன்னு நினைவில் வச்சுக்கோங்க. இப்போலாம் இது ஒரு ஃபேஷனாக ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. பல்வேறு மருத்துவ நோக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலை சாறு நம்மளோட உடலில் வரும்பொழுது சிறப்பான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய பல குணத்தை இந்த வெற்றிலை கொண்டு இருக்குது. வெற்றிலை செரிமான சாறுகளின் சுரப்பை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உணவை சிறப்பாக செரிமானம் செய்யவும் உதவுது. வயிற்று வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் இந்த வெற்றிலை பயன்படுதுங்க. வெற்றிலை வயிற்று வலி, வயிற்று வீக்கம், அஜீரணம் போன்ற ஜீரண பிரச்சனைக்கு சிறந்த ஒரு சிகிச்சையாக பயன்படுத்தப்படுது. குடல் இயக்கத்தை வெற்றிலை மேம்படுத்தும். பசியை நல்லா தூண்டும். வெற்றிலை பசியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான எடையை சீராக பராமரிக்க உதவியாக இருக்கும். இந்த வயிற்று புண்ணையுமே வெற்றிலை குணப்படுத்துது. வெற்றிலை வயிற்று புண்களை குணப்படுத்தும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்பு கொண்ட ஒரு தரமான பொருளாக பார்க்கப்படுது. ஜீரணத்தை மேம்படுத்த வெற்றிலையோடு சாப்பிடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இஞ்சி, மஞ்சள், ஜீரகம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வெற்றிலையோடு சேர்த்து சாப்பிட்லாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் நார் சத்து உணவுகளை சாப்பிடலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். ஜீரணத்தை மேம்பாட்டில் வைக்கணும்னா இது ஆரோக்கியமான விஷயத்தை கடைபிடிக்கணும். வெற்றிலை கபத்தை நீக்க உதவுது. இருமல் மற்றும் சளியை தடுக்க உதவுது. வெற்றிலை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால தொண்டை மற்றும் மூக்கில் ஏற்படும் வீக்கத்தை விரைவில் குறைக்குது. அதே போல் இந்த வெற்றிலை ஆன்டிபயோட்டிக் பண்புகள் அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால தொற்று நோய்கள் காரணமாக பாக்டீரியா வருது இல்லையா, அந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கும் பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த வெற்றிலை ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இது நோய் தொற்றுகளுக்கு எதிராக உங்களோட உடலை பாதுகாப்பு கவசம் போல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பூச்சி இப்போ கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெற்றிலையோட இலையை பூச்சி கடித்த இடத்துல மருந்தாக கூட பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துவது பாரம்பரிய வைத்திய முறையில் இருக்குது. வெற்றிலை இலைகளுக்கு பூச்சி கடிச்சா ஏற்படும் வீக்கம், எரிச்சல், அரிப்பை குறைக்கக்கூடிய பண்பு அதிகமாக இருக்குது. இந்த பூச்சி கடிச்சா இந்த வெற்றிலை இலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வழிமுறையை சொல்கிறோம் கேளுங்க. வெற்றிலை இலையை நசுக்கி சாறு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த சாறை தடவணும். வெற்றிலை இலையை தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரில் பாதிக்கப்பட்ட இடத்தை கழுவுறதும் நல்லது. வெற்றிலை இலைகளை பாக்கு மற்றும் சுண்ணாம்போடு சேர்த்து மென்று பாதிக்கப்பட்ட இடத்துல பத்து போடுறது இன்னுமே விரைவில் அந்த பிரச்சனையை குணமாக்கும். இந்த வெற்றிலை இலைகளை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, எப்பேற்பட்ட வீக்கமாக இருந்தாலும் அதை விரைவில் குணமாக்கும். அதுவும் எரிச்சலை குறைக்குது, அரிப்பை தடுக்குது, பூச்சி கடிச்சா ஏற்படும் வலியை குறைக்குது, தொற்று நோய்களை தடுக்க உதவுது. அதே போல் பூச்சி கடிச்ச வெற்றிலை இலைகளை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில வீட்டு வைத்தியத்தை கூட செய்யலாம். அது என்னன்னு பார்த்தா கற்றாழை சாறு பயன்படுத்துறது, மஞ்சள் தூள், இந்த சோத்து கத்தாழை, வேப்பிலை, புதினா இது எல்லாமே பற்று போடுவதால் இந்த பூச்சிக்கடியிலிருந்து அதோட பாதிப்பிலிருந்து வெளிவர முடியும். இதெல்லாம் ஒரு வீட்டு வைத்தியம் தான். அதே போல் இந்த பூச்சி கடித்தா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாதிக்கப்பட்ட இடத்தை ரொம்பவும் போட்டு சொரியக்கூடாது. பாதிக்கப்பட்ட இடத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். தொற்று ஏற்படாமல் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது. அதே போல் ஒரு வெற்றிலையை எடுத்து நல்லெண்ணெய் தடவி
விளக்கில் காட்டி பிழிஞ்சா சாறு வரும். அந்த சாறை தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி வருவதை தடுக்க முடியும். 6 மாத குழந்தைகளுக்கு தாய்ப்பாலில் 4 முதல் 5 சொட்டு வரை கலந்தால் போதும். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேன் கலந்து கொடுக்கலாம். விரைவில் நிவாரணம் கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வெற்றிலையை தினம்தோறும் பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே இது ஒரு சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. இந்த வெற்றிலையை தொடர்ந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்கு நல்லா வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பொருள் இந்த வெற்றிலை தான்.